நீங்க என்னவா சாப்பிடுவீங்க? சார் நான் வந்து நூடுல்ஸ் 2 டப்பா தந்தா கூட நான் திகட்டாம சாப்பிட்ருவேன் சார். ஓகே. வேற இது மாதிரி பெப்பர் சிக்கன் வந்து அப்பா வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வரப்ப பிளேட்ல அதிகமா எலும்பு இருக்குதுன்னா அது என் பிளேட்ல தான் சார் இருக்கும். அம்மா பிளேட்லயோ இல்லை அப்பா பிளேட்லயோ கொஞ்சோண்டு தான் இருக்கும். அப்பா 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்தா கூட என் பிளேட்ல ஒரு 1 கிலோ வச்சு அட்லீஸ்ட் இருக்கும். வேற என்ன ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்க? நூடுல்ஸ் மாதிரி வேற என்ன சாப்பிடுவீங்க? நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஒரு டப்பா தந்தா கூட சாப்பிடுவேன். எவ்வளவு ஆஃபன் சாப்பிடுவீங்க நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும்? அப்பா வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருந்த முன்னாடி இப்பெல்லாம் அடிக்கடி வாங்கிட்டு வர சொல்லிட்டு ஓகே. வீக்லி ட்வைஸ் சாப்பிடுவீங்களா? 2 தடவை? வீக்லி ட்வைஸ் இல்ல த்ரைஸ் எத்தனை வாட்டி வர Fried rice, சாப்பிடுவேன். noodles ஆமா. தான். எனக்கு ஒரு வீக் முன்னாடி வந்து லாஸ்ட் வீக் தான் எனக்கு ஹை ஃபீவர் வந்துச்சு. அம்மா வந்து ஒரு 3 டேஸா கஞ்சி தந்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து த்ரோட் பெயின் முழுங்கவே முடியல. 4th டே அப்பா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வராங்க. எனக்கு அப்போ எப்படின்னே தெரியல, ஹார்டாக தானே இருக்கும். ஆனால் நான் முழுங்கிட்டேன் ஃபுல்லாக. அந்த ஒரு டப்பாவே நான் காலி பண்ணிட்டேன். என்ன சார் நீங்க ஹெல்த்தியா சாப்பிடுறாங்க உட்காந்துருக்கீங்க, இவ்வளவு வாங்கி கொடுக்குறீங்க? சார் அதான் என்ன சொல்றது, உலகத்திலே சிறந்தது மகள் தானே. அப்புறம் அவ கேட்கறது செய்யாம என்ன பண்றது, அந்த நிலைமைக்கு இருக்கிறோம். ஆனா உணவு வந்து ஆரோக்கியம் இல்லைன்றது எனக்கு தெரியும். சார் அதாவது இல்ல சார், நான் சொல்லி கேட்கல சார். அவங்க நான் எத்தனை வாட்டி சொல்றேன். ஒரு வாட்டி எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருவாங்க. நான் போகல அப்படின்னா வாங்கிட்டு போகலன்னா முகம் மாறும். ஸோ அதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எல்லா ஹோட்டலையும் வாங்குறதில்ல. செலக்டடாக ஒரே ஒரு ஹோட்டலு அஜினமோட்டோ போடக்கூடாது, காரம் போடக்கூடாது, பெப்பர் லைவாக அரைச்சி போடுற இடத்துல போட்டு வாங்குறது, கோஸு அதிகமாக போட்டு ரைஸை கம்மி பண்ணி அப்படி வாங்கிட்டு வருவேன். இல்ல சார் என்னதான் இருந்தாலும் இப்போ நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் இப்போ நீங்கள் இந்த பக்கம் உட்காந்து நான் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டேன். உங்களுக்கு தெரியுது எது ஹெல்தி எது அன்ஹெல்தின்னு உங்களுக்கே தெரியுது. அப்படியே உங்க உலகத்திலே சிறந்தது மகள் தான். அந்த மகள் இன்னும் நல்லா இருக்கணும்ல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம இப்போ உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருப்பாங்க, கேட்கறது வாங்கி கொடுக்குறதுக்கு கொடுக்குறோமா இல்லையா? நான் அப்படிலாம் வாங்கி கொடுக்குறது இல்லையே. இல்லை இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க நான் இப்ப டயல் பண்ணி தரேன். நான் ரெடி, நான் சேலஞ்சுக்கு ரெடி. இப்ப நான் டயல் பண்ணி தரேன். இப்ப நீங்க என்ன கேள்வினா கேட்கலாம், நான் அந்த சேலஞ்சுக்கு ரெடி. நீங்க கேக்குற ஃப்ரைட் ரைஸ் கேளுங்க, நூடுல்ஸ் கேளுங்க, சாப்பிட்டுருக்காளான்னு சொல்லிட்டானா நான் நீங்க என்ன சொல்றீங்க? சாப்பிட்டதே கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்கேன்னு மட்டும் கேளுங்க சார். சாப்பிட்டது இல்லைன்றீங்க. சாப்பிட்டது இல்ல, நான் சேலஞ்சுக்கு ரெடி. நீங்க ரெடியா? இப்ப லைவ் டயல் பண்ணி தரேன், நான் ரெடி. சார் அப்ப சந்தோஷம் தான் சார். இப்போ என்னன்னா சார் அப்படி இல்ல, ஒரு சேலஞ்ச் வச்சா நீ வரணும். நான் ரெடிங்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க ஆரம்பிக்கும் என்ன கேட்டீங்க, உங்க வீட்ல பண்ணி கொடுத்துல நீங்க. நான் சொல்றேன் நான் பண்ணல. இப்ப நான் இது மாதிரி எல்லாரும் இருந்தா சந்தோஷம் தான் அவ்வளவுதான் சார். அதான் ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் சார். நீங்க ஒருத்தர் கை நீட்டி பேசுறதுனால நீங்க கரெக்டா இருக்கணும். நான் கரெக்டா இருக்கணும் உங்களுக்கு சொன்னேன். நீங்க ஒரு நீட்டி கை நீட்டி உங்க வீட்ல நீ வாங்கி தரது இல்லையான்னு நான் அதனாலதான் சொன்னேன். ரைட்டா? நீங்க இங்க உட்காந்துட்டு கேட்கறது எனக்கு கவலையா இருக்கு. டாக்டர், இந்த ஃபுட் ஹேபிட் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப ஏர்லியா 3rd 4th படிக்கும்போது வயதுக்கு வரதுங்கிறது வந்து ஷாக்கிங்கா இருக்கு. இது ரொம்ப அதிகரிச்சுட்டு வருதா? உண்மைதானா? அதெல்லாம் உண்மைதான் சார். அது வந்து என்னதான் நீங்க ஹெல்த்தி ஃபுட் பேலன்ஸ் டயட் கொடுத்தாலும் இந்த பேக்டு ஃபுட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, இப்போ யோகர்ட்னு சொன்னால் உடனே ஃப்ளேவர்ட் யோகர்ட் போகிறது, மில்லட்ஸில் வந்து மில்லட்ஸ் ஹெல்த்தி மில்லட்ஸ்னு சொல்கிறாங்க. நான் கம்பில் செஞ்ச காராசேவு வாங்குறேன். அதில் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது நமக்கு தெரியாத பாஷையில் தான் போடுவாங்க. அது எல்லாமே சயின்டிஃபிக்லி ப்ரூவன். இட்ஸ் கால் எண்டோக்ரைன் டிஸ்ரப்டாஸ். எண்டோக்ரைன் டிஸ்ரப்டாஸ்னா பெண் குழந்தைங்களுக்கு வர வேண்டிய ஹார்மோன்ஸை ஈஸியாக ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஈஸ்ட்ரோஜனை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அதனால தான் ஏர்லியாக வந்து பியூபர்ட்டி வருது. அவளுக்கு இருக்கிற சிம்டம் நான் பார்த்த வரைக்கும் ஷீ இஸ் கிரேவிங் ஃபார் மோர் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஸோ அதுவே தெரியுது ஷீ இஸ் அண்டர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து தான் இந்த பிசிஓடிக்கான ஆரம்ப காலம். பிசிஓடிங்கிறது நீர்க்கட்டின்னு சொல்கிறோம்ல சார், எல்லாருக்குமே அப்புறமா கல்யாணம் இன்ஃபர்டிலிட்டி வரதெல்லாம். அஃப்கோர்ஸ் நான் உங்க மெடிக்கல் இதை நான் ஜட்ஜ் பண்ணல, டவுட் பண்ணல. பட் நீங்க எல்லாமே நீங்க பார்த்த உடனே சொல்றது எனக்கே இதுதான் இருக்கு. இப்போ பிசிஓடிங்கிறது இல்ல அவங்க இந்த குழந்தைக்கு நான் இருக்குன்னு நான் சொல்ல வரல சார். இதுதான் அதுல போய் கொண்டு போய் முடியுதுன்னு நான் சொல்ல கிடையாது மேடம். அப்படி கிடையாது. நான் அந்த அளவுக்கு ஹெல்தியாவும் கொடுக்கிறேன். அப்போ ஓகே மேம், அதுதான் சொல்றேன். எள்ளு முட்டாய், கடலை முட்டாய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டு எள்ளு முட்டாய் கடலை முட்டாய் ஹெல்தி ஆயிடுச்சப்பா.